இன்னைக்கு இந்த என்ன இதை பத்தி பேச போறோம்னா, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் ஏஜென்ட் ஹராஸ்மெண்ட் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் பொறுத்த வரைக்கும் வீட்டு வாசல் இருந்து கத்துறது, வாங்கின பணத்தை கட்டித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறது இல்லை. பணத்தை கட்டி ஆகணுன்றதுக்கு சட்டப்படி தான் கட்டி ஆகணும். அதுக்கு வீட்டு வாசல வாங்குறதுக்கான ப்ரொவிஷன் இல்லை. இசிஎஸ் அக்ரிமெண்ட் போடும் போதே வச்சுங்களேன், என்ன போடுறாங்க, இசிஎஸ்ல அக்கௌண்ட் டெபிட் ஆகலாம் உங்க மேல கிரிமினல் சிவில் கேஸ் போடுவோம்னு அக்ரிமெண்ட்ல இருக்கு. இப்போ வீட்டு வாசல் என்ன கத்துவோன்னு இல்லை. ஸோ அக்ரிமெண்ட் வயலேஷன் பண்றது பேங்க் காரங்க தான். நிறைய பேர் கமாண்ட்ல போடுறது என்னன்னா, இந்த மாதிரி வாங்கினா கட்டித்தானே ஆகணும், வாங்கினா கட்டித்தானே ஆகணும். நிறைய பேர் கமாண்ட் போடுறீங்க. அப்படின்னா நீங்க எல்லாம் பேங்க்ல இருந்து பேசுறீங்க, பேங்க் சார்பா பேசுறீங்க. நல்லா கேட்டுங்க, இந்த சேனல் கட்ட முடியாத நிலையில இருக்கிறவங்க, கட்ட முடியாத நிலையில இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ற ஒரு சேனல். வாங்கினா கட்டித்தான் ஆகணும் கமாண்ட் பாக்ஸ் தயவு செஞ்சு போடாது. ஏன்னா உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. கமாண்ட் பண்றவங்க கூட அவனோட நிலைமை யோசனை பண்ணி பார்க்கணும். வாங்கினா கட்டித்தானே ஆகணும் அப்படின்றது இப்போ வாங்கினது யார்கிட்ட வாங்கினாங்க, பக்கத்து வீட்டில் வாங்கினா கட்டித்தான் ஆகணும். இது கார்பரேட்ல எல்லாம் வாங்கியிருக்காங்க. கார்பரேட் நாசமா போனோம்னா எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. கார்பரேட்டே வேணாங்கிறோம், கடனே கொடுக்காதங்கிறோம். நீங்க எல்லாத்தையும் ஆசை காட்டி மோசம் பண்றதுதான். சரி வாங்கினா கட்டித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு கமாண்ட் போடுறீங்கல்ல. அப்போ முக்கியமா வாங்கினவனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? முதல்ல வாங்கினா கட்டித்தாகணும்னு சொல்ற முதல்ல என்ன கடன் வாங்கியிருக்கான், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல போட்டிருக்கான், எவ்வளவு பெனால்ட்டி போட்டிருக்கான், இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் மொத்தமா எல்லாம் அப்படியே கட்டிடுவாங்களா? உங்ககிட்ட பணம் இருக்கு நீங்க கட்டுறீங்க, இல்லாதவன் என்ன பண்ணுவான்? இல்லாதவன் எங்க போவான்? இனிமேல்ட்டு வாங்கினா கட்டித்தானே எவனா கமெண்ட் போட்டீங்கன்னாக்கா அப்புறம் நான் வேற மாதிரி கமெண்ட் போட வேண்டி வரும். இது வரைக்கும் நான் கண்டுகிட்டதில்ல. ஏன்னா நிறைய பேர் சொல்லுது வாங்கினா கட்டித்தானே ஒன்று, வாங்கினா கட்டித்தானே ஒன்று. எனக்கு சட்டத்துல இருக்கா? சட்டத்துல என்ன இருக்கு? முறைப்படி நீ ஒரு ரோட்ல போனா ஒரு காரை சீஸ் பண்ணா சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். எக்கச்சக்கமான பேர் வாங்கினா கையுமே கட்டு என்ன சொல்றேன், ஒவ்வொருத்தரும் கண்டிஷன் ஏற்றபடி தான் இருக்கு. அப்போ ஒன்று சொல்ற வாங்கினா கட்டித்தானே ஆகணும். இல்ல கஜா புயல் அடிச்சுட்டு போயிடுச்சு, கிட்டத்தட்ட என்னோட கிளைண்ட் ஒரு 200 பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா 150 கோடி நஷ்டம். கஜா புயல் கொடுக்குமா? அரசாங்கம் தள்ளுபடி பண்ணுச்சா? இல்ல. அரசாங்கம் தள்ளுபடி பண்ணுச்சா? இல்ல. கொரோனா காலத்துல எவ்வளவு பேர் பிசினஸ் நாசமா போச்சு. அதுக்கு யாருக்கு பணம் கொடுப்பா, யாருக்கு காம்பன்சேஷன் கொடுப்பா? வாங்கினா கட்டித்தானே எங்களுக்கு தெரியும். கொரோனா எவன் கடனை தள்ளுபடி பண்ணான், அந்த கடனை கேட்டு இன்னும் கூட தான் வந்துட்டு இருக்காங்க. கொரோனா காலத்துல வாங்கின கடன் எல்லாமே அதுக்கு முன்னாடி வாங்கின கடன் இன்னும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லாதவங்க இல்லையா போவான்? இல்லாத பல பேர் சாகணும். இந்த வாங்கினா கட்டித்தானே ஆகணும்ன்றது கமாண்ட் போடுறவங்க யோசனை பண்ணி போடுங்க. ஏன்னா ஒருத்தரோட நிலைமையை யோசனை பண்ணி போடணும். அவன் வீட்டு வாசல் கத்துறானா அதுதான் பெரிய தப்பு. உங்க வீட்டு வாசல் வேற ஒரு பிரச்சனை கத்துற உங்களுக்கு கோவம் வருது இல்ல? அந்த மாதிரி கடன் வாங்கிட்டாக்க அடிமை கிடையாது. கடன் வாங்கினா ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் அனுப்பு, வக்கீல்